ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மகாலட்சுமி தாயாரை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். நம்ம ஓடுறது, உழைக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாமே பணத்துக்காக தான். செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி எப்படி தோன்றினாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்தது சமுத்திரத்திலிருந்து. மகாலட்சுமியோட அவதாரத்துக்கு பின்னாடி மிக முக்கியமான புராண கதை ஒன்று இருக்குங்க. எத்தனையோ இடங்கள் இருந்தும் மகாலட்சுமி தாயார் எதுக்காக கடல்ல அவதரிக்கிறாங்க? இப்படி சமுத்திரத்துல அவதரிச்ச மகாலட்சுமி தாயாரை மகாவிஷ்ணு திருமணம் செஞ்சு கொண்டது ஏன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மும்மூர்த்திகளை ஒருத்தரான மகாவிஷ்ணுவின் துணைவியாக இருக்கும் செல்வத்திற்கான கடவுள் மகாலட்சுமி தாயார் பாற்கடலிலிருந்து தோன்றியவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் கடலிலிருந்து தோன்ற என்ன காரணம்? லக்ஷ்மி தேவியை விஷ்ணு மணந்ததற்கான என்ன காரணம்? முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் மனுஷங்களை போல நர தெர மூப்பு இதெல்லாமே இருந்ததுங்க. இதிலிருந்து தேவர்கள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவர்களுடைய தலைவராகிய இந்திரன் அதிலிருந்து விடுபட வேண்டி பிரம்மனிடம் போயிட்டு முறையிடுறார். ஆனால் அவரோ நானும் திரை அப்படின்ற 2வது கட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால மகாவிஷ்ணு கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இப்போ போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்ட போது, கவலைப்படாதீங்க, இந்த பாற்கடல்ல அமுதம் இருக்கு, நாம இந்த பாற்கடலை கடைஞ்சோம் அப்படின்னா அதை பெற முடியும் அப்படின்னு சொல்றார். அந்த அமிர்தத்தை நாம் சாப்பிட்டாதான் நாம் நரை திரை மூப்பு இதிலிருந்தெல்லாம் விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதை அடுத்து ஆலோசனை நடக்குதுங்க. தேவர்கள் மட்டும் பாற்கடலை கடையிறது அப்படின்றது முடியாத விஷயம். அவங்க ரொம்ப சாஃப்டானவங்க. அதுக்கு அசுரர்களோட உதவியை நாடணும் அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்கிறாருங்க. பாற்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க மேருகிரி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் வச்சு கடையிறாங்க. கூர்ம அவதாரம் எடுத்து மேருகிரி மலையை தன்னுடைய முதுகுல தாங்கி தேவர்களுக்கு உதவி செய்கிறார் மகாவிஷ்ணு. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து 1000 வருஷங்கள் பாற்கடலை கடையிறாங்க. அப்போ கயிறாக இருந்த வாசுகி நாகம் வலி தாங்க முடியாம விஷத்தை கக்குதுங்க. அப்படி கடல்ல திரண்டு வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டு அதை தன்னுடைய கழுத்துல நிறுத்துறார். அந்த மாதிரி விஷம் சாப்பிட்டதுனால தான் அவர் நீலகண்டரானாராவும் சொல்லப்படுதுங்க. கடைசியாக அந்த கடலிலிருந்து அமிர்தம் வெளிவரதுக்கு முன்னாடி பல்வேறு பொருட்கள் வெளிவருதுங்க. சிந்தாமணி, சூடாமணி, கௌதமணி, மூதேவி, ஸ்ரீதேவி, அகலிகை, காமதேனு, கற்பகமரம், துளசி, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் அந்த பாற்கடல் அமிர்தம் வரதுக்கு முன்னாடி இதெல்லாமே வருதுங்க. பாற்கடலை கடைஞ்சவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கிறாங்க. அப்படி அதிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை பெருமாள் ஆட்கொண்டு அவங்கள மனம் புரிந்து மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணுவாக அருள் பாலிக்கிறார். கௌதம மணியை தான் திருமால் தன்னுடைய மார்பில் அணிஞ்சிட்டு இருக்கார். இப்படி அலை கடலிலிருந்து தோன்றியதால மகாலட்சுமிக்கு அலைமகள் அப்படின்னு பேரும் வந்ததுங்க. தான் பிறந்த வீடு அப்படின்றதுனால தான் கடல் மற்றும் கடலிலிருந்து கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருட்கள். அதிலும் கடலிலிருந்து கிடைக்கிற கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுதுங்க. அதே போல பாற்கடலிலிருந்து தோன்றிய காமதேனு, கற்பக விருஷம், துளசி, இது எல்லாமே மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுதுங்க. அது மட்டுமே இல்லாமல் சோழி, சங்கு, இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள். பாற்கடலில் முதலில் தோன்றிய ஆழகால விஷம் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்படுது. பின்னாடி வந்த பொருட்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொன்றாக அர்ப்பணிக்கப்பட்டது. அப்படி மகாவிஷ்ணுக்கு அர்ப்பணிக்கப்படும் முறை வந்த போதுதான் தோன்றியவங்க தான் மகாலட்சுமி. எவ்வளவு அள்ளினாலும் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது கடல்ங்க. அதனால தான் குறையாத செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமி விளங்குறாங்க. அதனால தான் நம்ம வீட்டில் கல்லுப்பு குறையாமல் இருக்கணும். அதாவது கல்லுப்பை தேடி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. அல்ல குறையாத கல்லுப்பு நம்ம வீட்டில் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமே இல்லைங்க, மகாலட்சுமி கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் ஒரு சின்ன கதை மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு சமயம் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தெருவில் நடந்துட்டு இருந்தபோது ஒரு வயசான பெரியவர் தர்மம் செய்யும்படி கேட்குறார். உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறார் அப்படின்னா 1000 பொற்காசுகளை கொடுக்குறார்.
அந்த முதியவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆஹா! இது நம்ம குடும்பத்துக்கு 5, 6 வருஷத்துக்கு போதுமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறார். இத கவனிச்ச ஒரு திருடன் என்ன பண்றான் அப்படின்னா, பொற்காசுகளை அந்த முதியவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிறான். சில தினங்கள் கழிச்சு மறுபடியும் அந்த வழியா வந்த அர்ஜுனன் கிட்ட முதியவர் நடந்ததை சொல்ல, விலை உயர்ந்த நவரத்தின கல்லை கொடுத்து இதையாவது பத்திரமா எடுத்துட்டு போகும்படி சொல்றார். முதியவரும் கவனமா வீட்டுக்கு கொண்டு போய் மனைவி, பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லாம பரணில இருந்த ஒரு பானையில ஒளிச்சு வச்சிடுறார். அவங்க மனைவிக்கு தெரியாது இல்லையா? அந்த பானைய எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு தண்ணி பிடிக்க போறாங்க. பானைய கழுவும்போது உள்ள இருந்த கல் ஆத்துல விழுந்துருது. அவங்க பானையோட வீட்டுக்கு வரும்போது வெளிய போயிருந்த அந்த வயோதிகர் குடத்த பார்த்து அதிர்ச்சியாயி, "கல்லு எங்க?" அப்படின்னு மனைவி கிட்ட கேட்குறார். எதுவுமே அறியாம அவங்க விழிக்க, ஆத்துக்கு போயிட்டு ரொம்ப நேரம் தேடியும் பலன் இல்லைங்க. அந்த கல்லு கிடைக்கல. மறுபடியும் சில நாட்கள் கழிச்சு கண்ணனையும் அர்ஜுனனையும் அந்த முதியவர் பார்க்கும்போது நடந்ததை சொல்றார். அர்ஜுனன் கண்ணன் கிட்ட, "இவர் ஒரு அதிர்ஷ்டக்கட்ட" அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட கண்ணனும், "இந்த முறை இவருக்கு 2 காசுகள் மட்டும் கொடு போதும்" அப்படின்னு சொல்றார். அர்ஜுனனும் அதை கொடுத்து முதியவரை அனுப்பிட்டு கண்ணனை பார்த்து, 2 காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துடும் அப்படின்னு கேட்கிறார். "எனக்கும் தெரியல, இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் வா" அப்படின்னு சொல்லி கண்ணனும் அர்ஜுனனும் அந்த முதியவரை பின்தொடர்றாங்க. இந்த 2 காச வாங்குன முதியவர் புலம்பிக்கிட்டே போறார். நமக்கு இவ்ளோ வாய்ப்பு கிடைச்சு அத தவற விட்டுட்டோமே! இந்த 2 காச வச்சு என்ன பண்றது? அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகும்போது, ஒருத்தர் மீன் வித்துட்டுருக்கிறார். 2 உயிரோட இருக்கிற மீன வித்துட்டுருக்கிறாரு. இந்த 2 காசும் நமக்கு குடும்பத்துக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட பத்தாது. பேசாம இந்த மீன வாங்கி, உயிரோட இருக்கிற மீன் தானே ஆத்துலயாவது விட்டுடலாம். புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மீன வாங்குறாருங்க. ஒரு மீன ஆத்துல விட்டுடுறார். இன்னொரு மீனோட வாயில ஏதோ சிக்கி இருக்கிறத பார்க்குறாருங்க. அதோட வாய திறந்து பார்த்தா, பிரமிப்போட உச்சத்துக்கே போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க. அது அவங்களுடைய மனைவி ஆத்துல தவற விட்ட விலை உயர்ந்த கல். சந்தோஷம் மிகுதியால சிக்கியாச்சு அப்படின்னு கத்துறார். அதே நேரம் யதார்த்தமாக அந்த வழியே இவர்கிட்ட கொள்ளையடிச்ச திருடன் வர, அவன் திடுக்கிட்டு தன்னைத்தான் முதியவர் சொல்றாரு அப்படி எண்ணி திரும்ப ஓடுகையில கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பிடிச்சிடுறாங்க. அவனை சிறையில் அடைச்சிட்டு அவன் வீட்டில இருந்து திருடப்பட்ட பொருட்களை எல்லாம் பறிமுதல் செய்து இது எல்லாத்தையுமே அந்த முதியவர்கிட்ட கொடுக்குறாங்க. அர்ஜுனன் கண்ணன் கிட்ட, "வாழ்வில் தான் எத்தனை விசித்திரங்கள், அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம்?" அப்படின்னு கேட்கிறார். கண்ணன் சிரிச்சுக்கிட்டே, "இவர் நீ முன்பு கொடுத்ததை தனக்கும் தனது குடும்பத்திற்கும் மட்டுமே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எண்ணினார். அடுத்து நீ கொடுத்த விலையுயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படாமல் ஒளிச்சு வச்சார். அதனால தான் அது 2மே அவருக்கு பலன் தரல. இப்போ தன்னிடம் இருந்தது மிக குறைவானது என்றாலுமே தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமே அப்படின்னு எண்ணினாருங்க. இந்த புண்ணியத்தால இழந்த செல்வத்திற்கும் மேலாகவே அவர் அடைந்தார். பொது நலம் உள்ளவர்களுக்கே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு விளக்கி சொல்றார் ஸ்ரீகிருஷ்ணர். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு வீடியோல 2 விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒன்று, மகாலட்சுமி தாயார் ஏன் கடல்ல இருந்து தோன்றினார், லக்ஷ்மி கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இதை எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு தெரியல. பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே